நான் எனக்காக படைத்துக் கொள்வது. சொர்க்கம்னா என்ன? நான் எனக்காக படைத்து, இதில் மறக்கவே கூடாது. வீடு வேறு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் விரும்பும் வரை அது வீடு, இல்லைன்னா அது காடு தான். அப்படி தானே? நான் அறைக்குள் இருக்கிறேன் அல்லது சிறைக்குள் இருக்கிறேன், ரெண்டுமா சொல்லலாம். நான் எப்படி சொல்லலாம்? நீ எப்போது உன்னை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் வச்சுக்கிறியோ அப்போ நீ எங்கே இருக்கிற? சொர்க்கத்தில் இருக்கிற. நீ உன்னை துக்கத்தில் வச்சுருந்தேன்னா எங்கே இருக்கிற? ஏன் உனக்கு துக்கம்னு பாரு. அப்போ வீடு பேர் எனக்கு இருக்குது. நான் நிலையானவனா இல்லையான்னா, நான் நிலையானவன் கடவுளாக இருக்கிற பட்சத்தில். கடவுள் எனக்குள்ளே இருக்குது, நான் கடவுளுக்குள்ளே இருக்கிறேன். நான் கடவுளாக மாறிட்டா நான் யார் தான்? சொர்க்கத்தில் தான் ஏமா இருப்பான். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்கு? அங்கே போய் என்ன தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க? இப்போ என்ன பண்ணிட்டானுங்கன்னா, எமன் எங்கே இருப்பான்றான்? நரகத்தில் இருப்பான்றான். கிடையாது, எமன் எங்கே இருக்கணும்? ஏன்? பாதுகாப்பு கருதி. போலீஸ் யாருக்கு இருப்பார்? அப்போ புக்கே வரவங்களாம் எதுக்கு எழுதிக்கிறானுங்க? யார் வாழணும் யார் வாழக்கூடாது? ஏழையாகவே வச்சு சொன்னது யார் தப்பு? அவன் தப்பு. நீ ஏழையாகவே இருக்கிறது யார் தப்பு? உன் தப்பு. சொர்க்கம் உன் முன்னாடி வாழலைன்னா யார் தப்பு? இல்லாத சொர்க்கத்தை நம்ப சொல்லுது உன் மதம். நீ அதை என்ன பண்ணுகிற? சொர்க்க நரகம் இருக்குது, அதுக்கான பாவ புண்ணியம் என் கையில் தான் இருக்குது. அதுக்காக நான் செயல் பண்ணணும். இதை எப்படி நான் செயல்பட்டு வெற்றி பெறலான்றது தான் திருக்குறள். வீடு பிரயாணத்துக்கு நீங்கள் என்ன புக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொர்க்கத்துலேருந்து எவ்வளோ தான் கூப்பிட்டாலும் என்ன பண்ண மாட்டீங்க. ஏன்? உன் பாவ புண்ணியத்தை பொறுத்துது அது. பிரச்சனை யாருதே? சொர்க்கம் இருக்கத்தான் செய்யுது, உன் முன்னாடி தான் இருக்குது. ஆனால் அவனுக்கு ஏன் அது தெரியாது? ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போயிட்டான்னா, இல்லை சொர்க்கம் அவனுக்கு புரிஞ்சிச்சுன்னா, அவனால் நரகத்தை பார்க்க கூட முடியாது. நரகம் அவனுக்கு தெரியாது. நரகம் அவன் வாழ்க்கையில் சந்திக்காது. நரகம் அவனுக்கு இல்லை. அப்போ யமன் கூட என்னவாயிட்டானா? வீடு வேறு அல்லது சொர்க்கம் என்பது உன் வசம். உன் நீ தான் என்ன பண்ணா? நான் என்ன சொல்கிறேன், நேராக வந்துரு என்கிட்ட, ஒழுங்காக உபதேசம் வாங்கிக்கோ, பயிற்சி ஒழுங்காக செய். ஜென்மங்கள்லாம் இருக்குதா இல்லையான்னு உனக்கே தெரியும். தனி மனித செயல்களே சொர்க்க நரகத்தை தேர்ந்தெடுக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை அறிந்து, தன் கொண்டாட்டத்துக்கான வழிகளை அறிந்து, தன் தேவைகளை வரையறுத்துக் கொண்டு சுய ஒழுக்கத்தோடு வாழும்போது அவன் சொர்க்கத்தில் வாழ்கிறான், வீடு பேர் அடைந்தவனாகிறான். நான் பல வழியில் வச்சிருக்கிறேன். வந்துட்டு கற்றுக்கினேன்னா வீடு பேர் அடையலாமான்னா அடையலாம், சொர்க்கத்தில் இருக்கலாமான்னா இருக்கலாம். உன் ஒழுக்கத்தில் நீ இருக்கணும். குடி கட்டாயம் கிடையாது, கல்யாணம் கட்டாயம் கிடையாது, ஆண் பெண் உறவு கட்டாயம் கிடையாது, யூனிஃபார்ம் கட்டாயம் கிடையாது, உணவில் ஒழுக்கம் கட்டாயம் கிடையாது. ஆனால் உன் ஒழுக்கத்தை நீ தான் கண்டுபிடிச்சி, நீ தான் அதில் நேர்த்தியாக இருக்கணும். ஏன்னா அது உன் ஒழுக்கம், நீ தான் அதில் என்ன பண்ண.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.